ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நேற்று ட்ரா ரிசல்ட் பார்த்துடலாம். நேற்று 1 மணி ட்ரா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 663. அதுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்னா பவர் பார்த்துடலாம். பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 663. 6க்கு பவர் என்ன அப்படின்னா 1, 6க்கு பவர் என்ன அப்படின்னா 1, 3க்கு பவர் என்ன அப்படின்னா 8. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சக்கூடிய நம்பர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் 11 வரலாம், அல்லது 18 வரலாம், அல்லது 81 வரலாம். இதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சண்டே ரிசல்ட்டு பாருங்கள் 565. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பார்த்திங்கன்னா மண்டே வந்து 1 வந்திருக்குது, 6க்கு பவர் 1. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5 பாருங்கள், 5 அடுத்த நாள் வந்திருக்குது. அதுக்கடுத்த நாள் பாருங்கள் 5க்கு பவர் 0. அதே மாதிரி கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நேற்றுக்கு முதல் நாள் வந்து 5 பாஸ் ஆகிருக்கு. இதனால் நம்ம சண்டே ரிசல்ட் எப்பயுமே வந்து 565 வந்துச்சுன்னா அந்த வீக்கில் வந்து பாஸ் ஆகும். 5, 6 கணக்கில் வச்சுக்கணும் எப்பயுமே. அதே மாதிரி இந்த வார எண்டு, அதனால் வார எண்டுனால ரிசல்ட் எப்படி வேணால் வரலாம். அதனால் பவர் நம்பர் வச்சு கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெண்டிங் லிஸ்ட்டில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏஓவில் அதிக நாள் பெண்டிங் வந்து 9, 21 நாள் பெண்டிங் இருக்குது. 3 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 16 நாள் பெண்டிங். ஏ போர்டில் பாருங்கள் 4 நம்பர்ஸ் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டில் அதிக நாள் பெண்டிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், 4 வந்து 19 நாள் பெண்டிங்கு, 3 வந்து 16 நாள் பெண்டிங்கு. அதே மாதிரி 9, 13 நாள் பெண்டிங் இருக்குது. 8 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 17 நாள் பெண்டிங். பார்த்திங்கன்னா பி போர்ட்லேயும் 4 நம்பர்ஸ் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 1, 28 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 0, 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 4 வந்து 51 நாள் பெண்டிங் இருக்குது. 7 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு போர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர் சேர்த்துக்கிறோம். இதை வந்து நம்ம ஏபி போர்டு, பிசி போர்டு, ஏசி போர்டு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு பாருங்கள். வீக்லி சார்ட்டில் நேற்று வந்த ரிசல்ட் வந்து பாருங்கள். போன வாரத்துக்கு முதல் வாரம் வந்து பாருங்கள் 766. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வரல. அது இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏபி போர்டில் பாருங்கள் 66ன்னு வந்திருக்கு. அதனால் நம்ம பாருங்கள் இந்த போன வாரம் முதல் வாரம் வந்து பாருங்கள் 490 வந்திருக்குது. அதில் வந்து பாருங்கள் 490ல் பாருங்கள் 490ல் என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா 0 போன வாரம் பாஸ் ஆகிருச்சு. அப்போ மீதி இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னா 49. 49 கணக்கில் வச்சுக்கோங்க 2 டிஜிட்டில் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 7, 1, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 4, 0, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 9, 8 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 74, 47, 10, 01, 49, 94, 08, 80 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 40, 04, 98, 89, 71, 17, 18, 79 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் எல்லாமே ஆளில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏபிசி பொறுத்த வரைக்கும் 108, 749, 498 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 174, 710, 140. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 801, 479, 118 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஆல்பர் பொறுத்த வரைக்கும் 9, 4. சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 1 கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 333. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் 50, 3க்கு பவர் 8. அது அப்போனா 888 வருது. அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சண்டே ரிசல்ட் வந்து 945. அதில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டி போர்டு. ஓகேங்களா? டி போர்டில் 4 வந்துருக்குது, 4க்கு பவர் 9 வந்துருக்குது. அடுத்த நாள் பாருங்கள் 7 வந்துருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பவர் அந்த 7க்கு பவர் 2 வந்துருக்குது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 7 வந்துருக்குது. அது நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. அதுக்கு அடுத்த நாள் 1 வந்துருக்குது. 1க்கு பவர் வரல. அடுத்த நாள் பாருங்கள் நேற்றுக்கு முதல் நாள் 3 வந்துருக்குது. அது நேராக ஸ்ட்ரெயிட்டாக நேற்று 3 வந்துருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து டி போர்டில் இருக்கிற நம்பரை வந்து உள்ளே வந்து நேரடியாக உள்ளே வந்திருக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி நேற்று வந்து 3 வந்துருக்குது. அதனால் மறுபடியும் வந்து 3 உள்ளே வரலாம், அல்லது 3க்கு பவர் 8 உள்ளே வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா நம்ம 6 மணி இன்டர்வலில் பெண்டிங் லிஸ்ட் பொறுத்தவரைக்கும் ஏ போர்டில் அதிக நாள் பெண்டிங் பாருங்கள். 8 வந்து 28 நாள், 29 நாள் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பவர் வச்சா 8 உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.
அதே மாதிரி 2 பாருங்க 16 நாள் பெண்டிங்கு, 4 வந்து 12 நாள் பெண்டிங்குங்க. அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் 5 23 நாள் பெண்டிங் இருக்குது, 6 34 நாள் பெண்டிங் இருக்குது, 7 29 நாள் பெண்டிங்கு, 8 வந்து பாருங்கள் 12 நாள் பெண்டிங். பார்த்தீங்கன்னா 5 6 7 8 நம்பர்ஸ் மட்டும் தான் அதிக நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1 பாருங்கள் 23 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 6 பாருங்கள் 20 நாள் பெண்டிங் இருக்குது, 8 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது, 4 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குது. நம்ம இதை வச்சு நம்ம ஏ போர்டு பி போர்டு வச்சு எடுக்க போகிறோம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டு வச்சு 2 டிஜிட் வந்து பிசி ஏசி பிசி எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 8 2, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 6 5, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 4 1. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஏசி ஆளில் 86 68 25 52 64 46 51 15. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 65 56 82 28 41 14 84 21 எல்லாமே 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சியில் ஆளில் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏபிசி பொறுத்த வரைக்கும் 864 251 541. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 865 682 254. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் 512 684 அப்புறம் 888 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 8 6 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம்னா 1 கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து 749, அது 7க்கு பவர் 2 4க்கு பவர் 9 9க்கு பவர் 4, அப்போ 294 வந்து பவர் வச்சக்கூடிய நம்பர்ஸ் 29ன்னு வரலாம், 94ன்னு வரலாம், அல்லது 24ன்னு வரலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் அதிக நாள் பெண்டிங் 23 நாள் பெண்டிங் இருக்குது, 4 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 9 16 நாள் பெண்டிங் இருக்குது, 0 வந்து 16 நாள் பெண்டிங் இருக்குது, 5 பாருங்கள் 12 நாள் பெண்டிங் இருக்குது. பி போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து 0 26 நாள் பெண்டிங் இருக்குது, 2 வந்து 16 நாள் பெண்டிங் இருக்குது, 8 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் 0 வந்து பார்த்தீங்கன்னா 32 நாள் பெண்டிங் இருக்குது, 4 வந்து 24 நாள் பெண்டிங் இருக்குது, 2 வந்து 22 நாள் பெண்டிங் இருக்குது, 1 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது, 6 பாருங்கள் 10 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம 3 போர்ட்லேயும் நம்ம வந்து ஏபி பிசி ஏசி எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 5, அதே மாதிரி 3, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 6 8, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 0 4. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிபிசிஎஸ்சி ஆளில் 56 65 38 83 60 06 84 48. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 53 35 68 86 04 40 50 34. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 560 384 604. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 568 653 580 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 843 650 294. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆளோட பொறுத்த வரைக்கும் 5 0 சப்போர்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா 3 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.